ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சி ப்ரோக்ராமிங்ல செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அரேஸ். இந்த அரேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அரேங்கிறது தான் செகண்ட் யூனிட்டுக்கே பேசிக்கானது. இந்த அரே தெரியலன்னா இந்த செகண்ட் யூனிட்ல உள்ள எந்த ப்ரோக்ராமுமே புரியாது. ஸோ இந்த அரேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டானது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அரேஸ். அரேனா என்னன்னு பாருங்க. அரே இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா. அது வேற ஒன்றும் இல்லை, அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான். நிறைய எலமெண்ட்ஸ் சேர்ந்திருக்கிறது அரே. இந்த எல்லா எலமெண்ட்ஸுமே ஒரே டேட்டா டைப்பா தான் இருக்கணும். எந்த டேட்டா டைப்னாலும் இருக்கலாம், ஆனா எல்லா எலமெண்ட்டுமே ஒரே டேட்டா டைப் தான் இருக்கணும். ஸோ அரே இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா ஸ்டோர்ட் இன் கண்டிஜியஸ் மெமரி லொகேஷன்ஸ். அது இப்ப நம்ம கொடுக்குற எல்லா டேட்டாவுமே கம்ப்யூட்டர்ல ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். அப்படி அரேல கொடுக்கறது எல்லாமே அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும். ஸோ இதான் இப்போதைக்கு இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அரே எப்பவுமே அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ல தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அடுத்து இட் இஸ் ஏ ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப். அடுத்து இப்போ அரே டிக்ளேர் பண்ணணும். நம்ம சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டு தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் அரேயும் ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா டைப், அந்த அரேல எலமெண்ட்ஸ் கொடுக்கல, அந்த எல்லா எலமெண்ட்ஸுமே என்ன டேட்டா டைப் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். அடுத்து வேரியபிள் நேம். வேரியபிள் நேம்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த அரேக்குன்னு ஒரு நேம் வைப்போம். அந்த நேம் இங்க ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அடுத்து சைஸ். இந்த சைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. என்னன்னா நம்ம அரேல எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுக்க போறோங்கிறத இங்க ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிருக்கணும். அது நமக்கு கரெக்டா தெரியாது இல்லையா, எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுக்க போறோம் நமக்கு தெரியாது. ஸோ குறிப்பிட்ட ஒரு மேக்ஸிமம் சைஸ், மேக்ஸிமம் இவ்வளவு எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்டர் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த சைஸை இங்க மென்ஷன் பண்றோம் டிக்ளேர் பண்றப்பே. ஓகேவா? இதான் டிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் டிக்ளேர் பண்ணக்கப்புறம் இந்த அரேக்குன்னு ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஸோ தான் இனிஷியலைசேஷன். ஸோ ஆஃப்டர் an array is declared it must be initialized. ஒரு அரே டிக்ளேர் பண்ணக்கப்புறம் அதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். இந்த an array can be initialized at either compile time or at run time. ஒரு அரேவை நம்ம கம்பைல் டைம்லயும் இனிஷியலைஸ் பண்ணலாம், இல்ல ரன் டைம்லயும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். கம்பைல் டைம்ல என்னன்னா நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்றோம் இல்லையா, டைப் பண்றப்பே இந்த அரேக்கு ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அதை கம்பைல் டைம்ல இனிஷியலைஸ் பண்றோம்னு அர்த்தம். இல்ல நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கும்னு நினைக்கேன், அதாவது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அவுட்புட் வரும்போது யூசர் ஒரு இன்புட் கொடுக்கணும், இந்த அரேக்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ரன் டைம்ல இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா? இதான் கம்பைல் டைம், ரன் டைம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கம்பைல் டைம்ல எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது ப்ரோக்ராம் டைப் பண்றப்பே இந்த அரேக்கு வேல்யூ எப்படி கொடுக்கறதுன்னு பார்ப்போம். பாருங்க, இதுல எப்பயும் போல டேட்டா டைப் கொடுக்கணும், அந்த அரேவோட நேம் கொடுக்கணும், அரேக்குன்னு ஒரு சைஸ் கொடுக்கணும், கொடுத்துட்டு நம்ம என்னென்ன வேல்யூ என்டர் பண்ண போறோங்கிறத இங்க மென்ஷன் பண்ணிடணும். இப்படி பிராக்கெட்குள்ள இப்படி வேல்யூ எல்லாத்தையும் கொடுத்துடணும். இவ்வளவுதான் கம்பைல் டைம்ல இனிஷியலைஸ் பண்றது. எக்ஸாம்பிள் பாருங்க, இன்ட்ங்கிற டேட்டா டைப், ஏங்கிறது அரேயோட நேமு, ஸோ 5ங்கிறது அரேயோட சைஸ். ஸோ இதுல நிறைய எலமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறோம். இதான் வேல்யூ. இந்த வேல்யூ வந்து 5 வேல்யூ தான் கொடுக்க முடியும், 6 வேல்யூ 7 வேல்யூ கொடுக்க முடியாது. ஏன்னா அரேயோட சைஸே 5 தான். ஸோ 5 வேல்யூ வரைக்கும் நம்ம என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் கம்பைல் டைம்ல இனிஷியலைஸ் பண்றது. நெக்ஸ்ட் ரன் டைம்ல எப்படி இனிஷியலைஸ் பண்ணாலும் பார்க்கலாம். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா எல்லா ப்ரோக்ராம்லயுமே அரேய நம்ம எப்பவுமே ரன் டைம்ல தான் இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே நம்ம பேசிக்கா ஒரு யூசர்ட்ட இருந்து இன்புட் கெட் பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்? ஸ்கேன்எஃப். இந்த அரேக்கும் அதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் கெட் பண்றோம். ஸோ இதுல என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அரே பொறுத்த வரைக்கும் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ நம்ம எலமெண்ட்ஸை திரும்ப திரும்ப கெட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குவோம், அடுத்து செகண்ட் எலமெண்ட் இன்புட் வாங்குவோம், அடுத்து தேர்ட் எலமெண்ட் இன்புட் வாங்குவோம். ஸோ இப்படி திரும்ப திரும்ப இன்புட் வாங்குறதுனால இங்க லூப் யூஸ் பண்ணுவோம், ஃபார் லூப். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிருக்கோம் ஃபார் லூப். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம இன்புட் வாங்குறோம், அதனால ஃபார் லூப் யூஸ் பண்றோம். என்னன்னு வரிசையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம். அடுத்து என்னென்ன இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம்? n, i. அடுத்து ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம், சைஸ் 10. ஓகேவா? ஸோ இப்போ என்னது? enter the number of elements in array. எத்தனை எலமெண்ட் என்டர் பண்ண போறீங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கும். கேட்டு அதை வந்து எண்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏன் எண்ல ஸ்டோர் பண்றோம்னா அடுத்து வரும். இப்ப அடுத்து enter the array elements, என்னென்ன எலமெண்ட் என்டர் பண்ணுங்கன்னு சொல்றோம். இப்ப பாருங்க, அவங்க என்டர் பண்ற எலமெண்ட்டை நம்ம கெட் பண்ணணும். எப்படி கெட் பண்றோம் பாருங்க. ஃபார் லூப்ல i 0ல இனிஷியலைஸ் பண்றோம். அடுத்து i less than n. அவங்க அரேல இத்தனை எலமெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அத்தனை எலமெண்ட்டுக்கு இங்க n போடுறோம். அந்த n தான் இங்க போடுறோம். ஸோ இங்க எதுக்கு லெஸ் தென் n போடுறோம்? ஈக்குவல் டு போடாம லெஸ் தென் n எதுக்கு போடுறோம்னா, இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க 5 எலமெண்ட்ஸ் கொடுக்க போறேன்னு சொன்னாங்கன்னா நம்ம 0ல ஸ்டார்ட் பண்றோம்ல, அப்ப 0 1 2
3 4 4ஓட 5 எலமெண்ட்ஸ் முடிஞ்சிரும். அதனாலதான் I less than n கொடுக்கும். அப்ப 5 கொடுத்தாங்கன்னா I less than 5 4ஓட முடிஞ்சிரும். ஓகே, இதான் ஃபார் லூப். இது எதுக்கு இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா இதான் பேசிக். இந்த பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, மேட்ரிக்ஸா இருந்தாலும் சரி, ஷார்ட்டா இருந்தாலும் சரி, எந்த ப்ரோக்ராம்னாலும் ஈஸியா புரிஞ்சிடும். அதனால இந்த ரெண்டு ஸ்டெப்பை தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபார் லூப் இதான் போடுறோம். என்ன எதுக்கு இங்க கெட் பண்றோம், அவங்க எத்தனை எலமெண்ட்ஸ் என்டர் பண்றாங்கிறத கெட் பண்ணிட்டு இங்க I less than nங்கிற கண்டிஷன் போறதுக்காக தான் இங்க n கெட் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்கேன்எஃப், அவங்க கொடுக்குற இன்புட்டை கெட் பண்றோம். ஸ்கேன்எஃப் இந்த இது வந்து இன்டிஜர்னால %d போடுறோம். அதே மாதிரி எங்களுக்குள்ள கெட் பண்றோம் அரே ஆஃப் I, இண்டெக்ஸ் I. இண்டெக்ஸிங் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, பைத்தான்லயே படிச்சிருப்பீங்க இண்டெக்ஸிங். ஸோ அரே பிராக்கெட்ல ஸ்கொயர் பிராக்கெட்ல I போட்டாங்கன்னா அதுனா அது இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் I 0னா ஃபர்ஸ்ட் எலமெண்டா ஸ்டோர் ஆகும். அடுத்து I 1 இருக்கப்ப செகண்ட் எலமெண்ட்ல ஸ்டோர் ஆகும். அடுத்து I 2 இருக்கப்ப தேர்ட் எலமெண்ட் ஸ்டோர் ஆகும். அடுத்து I 4 இருக்கப்ப ஃபோர்த் எலமெண்ட் ஸ்டோர் ஆகும். இப்படி ஸ்டோர் ஆகிக்கிட்டே போகும். n எலமெண்ட்ஸ் வரைக்கும் இப்படி ஸ்டோர் ஆகிக்கிட்டே போகும். இப்படிதான் ஒரு அரேவை ரன் டைம்ல இனிஷியலைஸ் பண்றது, ரன் டைம்ல அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கறது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் மீன் ஆஃப் அரே நம்பர்ஸ். ஒரு கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்கும், அந்த நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். மீன்னா தெரியும் இல்லையா, ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி அதோட கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க, யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ ஆவரேஜ்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும், அதான் ஆவரேஜ். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்றோம், அதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ண போறோம். எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ண போறோம். பாருங்க, எப்பயும் போல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம். இங்க நமக்கு சம் தேவை, அதனால சம்முங்க ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்றோம். அடுத்து அதே மாதிரி மீனுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால மீனுன்னு ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்றோம். இந்த மீனுங்கிறது டெசிமலா இருக்கலாம், அதனால ஃப்ளோட்னு இனிஷியலைஸ் பண்றோம். ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப் கொடுக்கும். ஓகேவா? எப்பயும் போல இப்போ ஃபர்ஸ்ட் அரே கெட் பண்றோம். printf enter the number of elements in array. என்ன எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுக்க போறீங்கன்னு கேட்காங்க, அதை எண்ட்ல ஸ்டோர் பண்றாங்க. அடுத்து அரே எலமெண்ட்ஸ் என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த என்ட்ரு பண்ற எலமெண்ட்ஸை கெட் பண்றாங்க. எப்படி கெட் பண்றாங்க, I = 0 இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, I less than n. அதே தான் வரும் எல்லா ப்ரோக்ராம்லயும், அதே தான் திரும்ப திரும்ப வரும். ஸோ I = 0, I less than n. அடுத்து I இன்க்ரிமெண்ட் பண்றாங்க, கெட் பண்றாங்க a ஆஃப் I. ஏங்கிறது அரேயோட நேம், இண்டெக்ஸ் ஐல ஸ்டோர் பண்ணிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப லூப்ல இருந்து இன்னும் வெளியே வரல, நம்ம கெட் பண்ண அதை சம்ல ஆட் பண்றாங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 2 எலமெண்ட் கெட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சம்ம 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிருப்போம். சம் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிருப்போம். ஸோ இப்போ அரேல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2ன்னு கெட் பண்றாங்கன்னா அந்த 2வை அரேலயும் ஸ்டோர் ஆகும், அதே மாதிரி சம்லயும் 2 ஆட் ஆயிரும். அடுத்து ஒரு 3ன்னு ஒரு எலமெண்ட் கெட் பண்றாங்கன்னா அரேல வந்து இப்படி ஸ்டோர் ஆகும். அடுத்து இங்க 3 சம்லயும் 3 ஆட் ஆயிரும். அடுத்து 4னா இப்படி அரேலயும் இப்படி ஸ்டோர் ஆகும். அடுத்து 4ன்னு இங்க ஆட் ஆயிரும். ஸோ இப்படியே லூப் மறுபடியும் n எலமெண்ட்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அரேல கெட் பண்ணும், அடுத்து சம்ல ஆட் ஆகும். ஸோ இப்படியே லூப் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், அரேல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே கிடைச்சிருக்கும். அதே மாதிரி சம்மோட வேல்யூ கிடைச்சிருக்கும், இந்த எல்லா எலமெண்ட்ஸோட சம் கிடைச்சிருக்கும். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், மீன் கண்டுபிடிக்கணும். மீன் என்னது, சம் டிவைடட் பை n. n வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இல்லையா, அப்ப சம் டிவைடட் பை n. மீன் கிடைச்சிருச்சா? இப்ப அதை பிரிண்ட் பண்ண போறோம். printf மீன் வேல்யூ ஈக்குவல் டு %f. ஏன்னா இது ஒரு ஃப்ளோட், அதனால %f, அதுக்கப்புறம் மீன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்ப இதான் ப்ரோக்ராம். இப்ப அதுக்கு அவுட்புட் பாருங்க, enter the number of elements in array கேட்காங்க. அதுக்கு 4ன்னு இன்புட் கொடுக்காங்க. இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் enter the array elements வரும். ஸோ அரே எலமெண்ட்ஸ் என்டர் பண்ணணும். 1 2 3 4 என்டர் பண்றாங்க. என்டர் பண்ண நமக்கு இங்க சம் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கடைசியா மீன் கண்டுபிடிப்போம். இப்போ அந்த 4 இந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணிட்டு 4ஆல டிவைட் பண்ணிருப்போம். அதோட ஆன்சர் 2.5ன்னு வந்துடும். ஓகேவா? இதுதான் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் மீன் ஆஃப் அரே நம்பர்ஸ். ஒரு நம்பர்ஸ்க்கு எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது. ஓகேவா? ஸோ இதோட அரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.